the ratio of ages of angel and her mother is 1:4. சரியா? வெறும் ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் கொடுத்தா பிரசன்ட் ஏஜை பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம். இது எழுதி வச்சுக்கோங்க. பிரசன்ட்ல ஏஞ்சலுக்கும் அவளோட மதருக்கும் உள்ள ரேஷியோ என்னவா? 1:4. அண்ட் த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் மதர் ஃபர்ஸ்ட் மதரை பத்தி பேசிட்டாங்க. அண்ட் ஏஞ்சல்ஸ் பிரதர் சரியா இஸ் 9:1. இப்போ அடுத்து என்ன வச்சிருக்காங்க? மதருக்கும் பிரதருக்கும் உள்ள ரேஷியோ என்னது? 9:1. இப்போ எல்லாமே எதுல பேசுறோம்? பிரசன்ட்ல பேசுறோம். அப்போ இது ரெண்டு நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இஃப் ஏஞ்சல்ஸ் பிரதர் இஸ் 5 years younger than ஏஞ்சல் சரியா? ஏஞ்சலோட அண்ணன் ஏஞ்சலோட பிரதர் சரியா? தம்பி 5 years யங்கர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏஞ்சலுக்கும் அவன் தம்பிக்கும் எத்தனை வயசு டிஃபரன்ஸ்? 5 years. எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதே 5 years தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப ஏஞ்சலோட வயசுல இருந்து பிரதரோட வயசை மைனஸ் பண்ணா எனக்கு என்னது? 5. இதானே இதுக்கு அர்த்தம். வாட் வில் பி த ஏஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் மதர் ஆஃப்டர் 10 years சரியா? பிளஸ் 10ல மதரோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை மெர்ஜ் பண்ணலாம். ஏஞ்சல் மதரு பிரதரு 1:4 9:1. இந்த 4 இங்கே போயிடும், இந்த 9 இங்கே வந்துடும். 9 36 4. இது ரேஷியோ சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? இது 9x 36x இது 4x. இந்த ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணா எனக்கு 5ன்னு தெரியுமா? அப்ப 9x-ஐயும் 4x-ஐயும் மைனஸ் பண்ணா 5ன்னு தெரியுது. ஓகேவா? அப்ப இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்? 5x = 5. இப்ப x = என்னது? 1ன்னு கண்டுபிடிச்சோமா? இப்போ போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஏஞ்சலோட வயசு என்னது? ப்ரெசன்ட்ல ஏஞ்சலோட வயசு என்னது? 9. மதரோட வயசு 36. பிரதரோட வயசு 4. என்ன கேட்டாங்க? 10 வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவோட வயசு. 36 + 10 எவ்வளோ? 46. அவ்வளோதான். அடுத்தது இதில் எக்ஸ் வச்சு பார்க்குறோம். ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் மகேஷ் அண்ட் நிலேஷ் இஸ் 5:x சரியா? வெறும் ஏஜ்னு பேசியிருக்காங்க. அப்போ ப்ரெசன்ட் ஏஜில் மகேஷ்க்கும் நிலேஷ்க்கும் உள்ளது என்னவா? 5:x சரியா? மகேஷ் இஸ் 18 years younger than ரமேஷ் சரியா? ஃபர்ஸ்ட் மகேஷ் நிலேஷ், அடுத்து மகேஷ் ரமேஷை பத்தி பேசியிருக்காங்க. 18 years younger than ரமேஷ் அப்படின்னா யார் இங்க வயசுல மூத்தவன்? ரமேஷ் தான் மூத்தவன். ஓகேவா? ரமேஷை விட மகேஷ் எவ்வளவா? 18 years கம்மி. எழுதுறவங்க தான் மூத்த ஆளு, ரெண்டாவது எழுதுறவங்க வயசுல கம்மியான ஆளு. ஆஃப்டர் 9 years ரமேஷ் வில் பி 46 years old. இப்போ ப்ரெசன்ட் லைன்ல இருந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் யாரு? இங்கிட்ட எழுதிக்கலாம். ரமேஷுங்கிற ஆளு 47 வயசு ஆயிருமா சரியா? இப்போ ப்ரெசன்ட்ல ரமேஷோட வயசு என்னவா இருக்கும்? 9 இதுல இருந்து நான் மைனஸ் பண்ணா எனக்கு ப்ரெசன்ட் வந்துருமா? 38 இருக்குமா? இப்போ ப்ரெசன்ட்ல ரமேஷோட வயசு என்னது? 38. இந்த 38ல இருந்து நான் மகேஷோட வயசை மைனஸ் பண்ணா எனக்கு 18 கிடைக்குது சரியா? அப்ப மகேஷோட வயசு என்னவா இருக்கும்? 18ஐயும் 38ஐயும் மைனஸ் பண்ணுங்க, -20. இப்போ இதே அடிச்சா மகேஷோட இப்போ வயசு என்னது? 20. இப்போ இந்த 5ன்ற வேல்யூல எனக்கு 20 சரியா? 5 என்ன பண்ணா 20 வரும்? 4ஆல மல்டிபிள் பண்ணா 20 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், if the difference between the age of Magesh and Nilesh is same as the age of Ramesh சரியா? what is the value of x? x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க என்ன தெரியும்? இந்த 5ஓட 4 மல்டிபிள் பண்ணாதான் 20 சரியா? அப்ப x ஓட 4 மல்டிபிள் பண்ணாதான் இங்க எனக்கு ஒரு வேல்யூ வரும் சரியா? இந்த வேல்யூவையும் நான் மைனஸ் பண்ணா எனக்கு இந்த வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அதான இவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் இவனோட ஏஜ் அப்படின்னா அப்ப என்னது? 20 - 4x சரியா? ஈக்குவல் டு 38. இங்க என்ன ஒரு முக்கியமான வார்த்தை கொடுத்துருந்தாங்க? மைனஸ் பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோன்னு கொடுத்தாங்களா? இல்ல. அப்ப என்ன டிஃபரன்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வளைவா போட்டுக்கிறணும். அப்ப என்னோட ஆன்சர்ல இவன் பெரிய ஆளா இருக்கலாம், இல்ல இவன் பெரிய ஆளா இருக்கலாம்.
இவன் வயசு 20ங்கிறதுனால நான் இவனை பின்னாடி போட்டிருக்கேன். இந்த 4x 20க்கு கம்மியாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ இது என்னவா இருக்க போகுது 20. இது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ்னு கொடுத்தோம்னா -4x என்னோட இந்த ஆன்சர் என்னவா இருக்கும் +or-38ன்னு இருக்கும். இது இங்கே ஒரு புது கான்செப்ட். சரிங்களா? அப்போ இங்கே நீங்கள் 2 செய்யணும். இதை நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணி +38 வர்றதுக்கானதை பண்ணணும். நெக்ஸ்ட்டு -38 வர்றதுக்கான பண்ணணும். ஓகேவா? பண்ணுவோமா? -4x ஃபஸ்ட்டு வச்சுக்கிடுவோம் ஈக்குவல் டு +38 -20. இப்போ என்ன வரும் 4x ஈக்குவல் டு 10. இந்த மைனஸ் இங்கே இருக்கா? இப்போ இங்கிட்டு போகிறப்ப -4 போகும். x ஈக்குவல் டு இந்த வேல்யூவாக போகும். அடித்து கொடுத்தோம்னா 2.5 மைனஸில் வருது. அப்போ இது வருது. நெக்ஸ்ட்டு திரும்ப 4x ஈக்குவல் டு இதை வந்து -38 வச்சுக்கோங்க. -38 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா -38 இந்த 20 +20 அங்கிட்டு போகிறப்ப -20 போகுமா? இப்போ -4x ஈக்குவல் டு -58 ஆகுமா? இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ எனக்கு மைனஸ் போயிருச்சு. x ஈக்குவல் டு 58 டிவைடட் பை 4. இதை டிவைட் பண்ணிட்டு வந்தோம்னா என்ன வேல்யூ வரும்? எங்கே எழுத இடம் இல்லையே. இதை டிவைட் பண்ணோம்னா 58 4ஆல் டிவைட் பண்ணோம். ஒரு தடவை 4 மிச்சம் 18. 4 4s 16 2 பாயிண்ட் வச்சு 5 14.5 வருது. எனக்கு இங்கே வேல்யூ 14.5 ப்ளஸில் வந்திருக்கு. இது மைனஸில் வந்திருக்கு. அப்போ நான் 2 வேல்யூவில் எதை எடுத்துக்கிறேன்னா 14.5 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? இஃப் 5 years ago the age of father and son is in the ratio 7:2. சரியா? அப்போ ப்ரெசண்ட்லேருந்து 5 இயர்ஸுக்கு முன்னாடி ஃபாதர் அண்ட் சன்னுக்குரிய ரேஷியோ என்னவா இருக்குது 7:2 இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்து 8 years ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் 8 வருஷத்துக்கு அப்புறம் ஏஜ் ஆஃப் ஃபாதர். சரியா? +8ல் ஏஜ் ஆஃப் ஃபாதரும் அண்ட் 5 years ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் சன் இஸ் இன் த ரேஷியோ 12:5. 5 வருஷத்துக்கு அப்புறம் சன்னோட இதுவும் 12:5. புரியுதா? இங்கே ரெண்டுமே முதல்ல நம்ம எப்படி பார்ப்போம்? இங்கே 8 கூடுச்சுன்னா இங்கேயும் 8 கூடும். ஆனால் இங்கே இப்போ 8 கூடியிருக்கு, இங்கே 5 தான் கூடியிருக்கு. த ஆவரேஜ் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் மதர் அண்ட் சன் அண்ட் டாட்டர் இஸ் 25. சரியா? ப்ரெசண்ட்ல ஆவரேஜ்னா என்னது? ஃபாதர் மதரு டாட்டரு சன்னு 4 பேரையும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு வர்ற வேல்யூ 25. அப்போ இந்த 4 இங்கிட்டு போயிடுச்சுன்னா ஃபாதர் ப்ளஸ் மதர் ப்ளஸ் டாட்டர் ப்ளஸ் சன் ஈக்குவல் டு 100. இந்த குடும்பத்தில் எல்லாரோட வயசு ஆட் பண்ணால் எனக்கு 100 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் மதர் அண்ட் ஹர் டாட்டர் இஸ் 25 years. ஓகேவா? மதர்லேருந்து டாட்டரை மைனஸ் பண்ணோம்னா 25 வருதான். நெக்ஸ்ட்டு தென் ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் டாட்டர். சரியா? ப்ரெசண்ட்டில் டாட்டரோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம இங்கே ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். சரியா? இங்கேருந்து இங்கே வரணும்னா 5 ஆட் பண்ணணும். இங்கேருந்து இங்கே வரணும்னா அதுலேருந்து 8 ஆட் பண்ணணும். அப்போ 5 + 8 எவ்வளோ? 13. 7x + 13 ஈக்குவல் டு 12y உள்ளே கொண்டு வந்துருமா? அப்போ -12y ஈக்குவல் டு 0. அதே சன்னுக்கு பாருங்க, இங்கேருந்து இங்கே வரணும்னா 5 வருஷத்தை ஆட் பண்ணுறேன். அதுலேருந்து ஒரே ஒரு 5 வருஷம். இங்கே 8 ஆட் பண்ணோம் கிடையாது, இங்கே 5. சரியா? அப்போ 10 வருஷம். 2x + 10 பண்ணேன்னா எனக்கு என்ன வந்துடும்? -5y ஈக்குவல் டு 0ன்னு வந்துருமா? இப்போ இதை பண்ணணும்னா இதை 2ஆல் இதை 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 14x + 26 - 24y ஈக்குவல் டு 0. இதை 7ஆல் பண்ணோம்னா 14x + 70 - 35y ஈக்குவல் டு 0. மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு இது அடியாயிரும். 50 44 -44 இங்கே ப்ளஸ் 11y ஈக்குவல் டு 0. 11y தான் எனக்கு 44. அப்போ y என்னவாகும்? வெறும் 4 ஆயிருமா? இப்போ நம்ம போய் போடுவோமா? இதை தான் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம்.
இதை தான் ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். சரியா? இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 4. 12 இன்ட்டு 4 எவ்வளோ? 48. 5 இன்ட்டு 4 எவ்வளோ? 20. சரியா? இந்த 20லேருந்து இந்த 5 மைனஸ் பண்ணால் நான் இங்கே ப்ரெசென்ட்டில் இருக்க இந்த இடத்துக்கு வந்துடுவேனா? அப்போ ப்ரெசென்ட்டில் சன்னோட வயசு என்ன ஆகுது? 15ன்னு ஆகுது. இங்கே எழுதுறேன். இந்த 48லேருந்து 8 மைனஸ் பண்ணனா ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுவேனா? இப்போ 48லேருந்து 8 போச்சுன்னா 40. சரியா? ப்ரெசென்ட்டில் அப்பா வயசு 40, பையன் வயசு வந்து 15. அப்போ இதை ப்ரெசென்ட்டுக்குரிய கோடு தானே 40. இந்த எஃப் வந்து 40, சன்னு வந்து 15. ஓகேவா? அடுத்து 40ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணால் என்னது? 55. அப்போ 55 ப்ளஸ் எம் ப்ளஸ் டி தான் எனக்கு 100. இப்போ வெறும் மதர் அண்ட் டாட்டர் கண்டுபிடிக்கணும்னா இதை நான் இங்கே கொண்டு போகிறேன். 100ல் 55 போச்சுன்னா என்னது? மிச்சம் 45. ஓகேவா? எனக்கு எம் ப்ளஸ் டி வந்து 45ன்னு கொடுத்துருக்காங்க. எம் மைனஸ் டி வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை எப்பயும் போல நார்மலாக சால்வ் பண்ணுங்க. இங்கே வேற வேற சிம்பிள் இருக்கு, அதனால அடிச்சு கொடுத்துரும். எம் ப்ளஸ் எம் 2m ஈக்குவல் டு ஆட் பண்ணோம்னா 70. அப்போ எம் அம்மாவோட வயசு எவ்வளோ? 70 டிவைடட் பை 2 35. அம்மாவோட வயசு 35ன்னு தெரிஞ்சிருச்சா? 35ஐயும் டிஏ ஆட் பண்ணாதான் எனக்கு 45. 35 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 45. இப்போ வெறும் டி கண்டுபிடிக்கணும்னா இதை இங்கே மைனஸ் பண்ணுவோம். அப்போ 45ல் 35 போச்சுன்னா என்னது? 10. டாக்டரோட வயசு என்ன? 10. அவ்வளோதான். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஸ் 30 years. சரியா? when they were married 7 years ago. சரியா? 7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ப்ரெசண்ட்ல இருந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்போ ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 30. அப்போ இவங்க 2 பேரோட வயசு என்னவா இருந்திருக்கும்? ஹஸ்பண்டையும் ஒய்ஃபை ஆட் பண்ணி இது இங்கிட்டு போச்சுன்னா 60. கல்யாணம் முடிச்சப்ப இவங்க 2 பேரோட வயசை ஆட் பண்ணால் 60 வந்திருக்கான். பட் நவ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் 2 babies இஸ் 20 years. இப்போ ப்ரெசண்ட்டில் யார் இருந்தா? ஹஸ்பண்டு ஒய்ஃப் இருந்தா. இப்போ யார்? ஹஸ்பண்டு ஒய்ஃபு ப்ளஸ் 2 பேபி, பேபி 1 பேபி 2. இவங்களோட ஆவரேஜ் இப்போ எத்தனை பேர்? 4 பேரை பற்றி பேசுகிறோம். அப்போ 4 ஈக்குவல் டு 20. இப்போ வெறும் இதுனா இங்கிட்டு போயிடுச்சுன்னா இவங்க 4 பேரை ஆட் பண்ண என்ன வரும்? ஹஸ்பண்டு ஒய்ஃபு ப்ளஸ் பேபி 1 ப்ளஸ் பேபி 2 ஈக்குவல் டு 80 ஆயிடுச்சான். சரியா? அசியூம் த பேபிஸ் ஆர் ட்வின்ஸ் அப்படின்னா ட்வின்ஸ்ன்னு அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதை எழுதி வச்சுக்கோங்க. ட்வின்ஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க 2 பேரோட வயசுமே சேம்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் வாஸ் பார்ன் டூரிங் த இன்டர்வல் அப்படின்னா இந்த கல்யாணம் ஆனதுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் உள்ளக்க அந்த இன்டர்வல்ல தான் எப்பயோ பிறந்திருக்காங்க. சரியா? வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பேபி? இந்த பேபியோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்க. ஓகேவா? ரெண்டு பேபியோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 விஷயம் இருக்கு. இதுல இருந்து 7 ஹஸ்பண்ட்ல இருந்து 7 வருஷத்தை ஆட் பண்ணி ஒய்ஃப்ல இருந்து 7 வருஷத்தை ஆட் பண்ண இவங்க 2 பேரும் ப்ரெசென்ட்டுக்கு வந்துருவாங்களா? அப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும்? 14. இப்போ 54. ப்ரெசென்ட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஏஜ் எவ்வளோ? 54. 4 பேரை கூட்டினா 80. எனக்கு இதுல இந்த 2 பேரோட வேல்யூ 54ன்னு தெரியும். இப்போ இந்த பேபி 1 பேபி 2ஓட வயசை கண்டுபிடிக்கணும்னா இந்த 54 நான் இங்கிட்டு 80ல் போய் மைனஸ் பண்ணுவேனா? இப்படி மைனஸ் பண்ணேன்னா ஒரு 6 26. 2 பேபியோட வயசு 26. அப்போ ஒரு பேபிக்கு என்ன வயசு இருக்கும்? ஆஃப் ஏ பேபின்னு தானே கேட்டிருக்காங்க. ஒரு பேபியோட வயசு டிவைடட் பை 2 13 இருக்கும். புரிஞ்சுதா என்ன பண்ணோன்னு? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ கப்புள் வாஸ் 27 years அட் த டைம் ஆஃப் மேரேஜ். சரியா? அவங்க கல்யாணம் முடிச்சப்ப கப்புளோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ? 27. மேரேஜ் அப்போ கப்புளோட ஆவரேஜ், கப்புள்னா என்னது? 2 பேர், ஹஸ்பண்டு ஒய்ஃப்னு நம்மளே வச்சுக்கிறோம். சரியா? இவங்க 2 பேரோட ஆவரேஜ் தான் எனக்கு 27. அப்போ என்னவா இருந்திருக்கும்? ஆட் பண்ணுற வயசு 54 இருந்திருக்கும். ஓகேவா? ஆஃப்டர் 13 years ஆஃப் மேரேஜ். சரியா? கல்யாணம் ஆனதுலேருந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் டைரக்டாக +13.
த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபேமிலி வித் 3 சில்ட்ரன். சரியா, கப்பிள் 2 பேர் இருந்தாங்க. 13 வருஷத்துக்கு அப்புறம் ஆவரேஜ் ஏஜை பற்றி பேசுகிறாங்க. யாருக்கு? இந்த கப்புளோட 3 சில்ட்ரனும் சேர்ந்துட்டாங்க. பிகம்ஸ் 22. சரியா, 13 வருஷத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தவங்க சில்ட்ரன் 1, சில்ட்ரன் 2, சில்ட்ரன் 3, சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3. சரியா, என்னவாயிருச்சா? இப்போ எத்தனை பேர் வந்துட்டாங்க? 5 பேரோட ஆவரேஜ் என்ன ஆயிடுச்சு? 22 ஆயிடுச்சு. அப்போ இவங்க 2 பேரையும் இவங்க 5 பேரோட வேல்யூ என்னவா இருக்கும்? ப்ளஸ் ஒய்ஃப் ப்ளஸ் C1, C2, C3 ஈக்குவல் டு இது இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா 100, 110 இருக்குமா? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த சில்ட்ரன். சரியா, வெறும் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ சில்ட்ரனோட ஆவரேஜ் ஏஜ் என்ன? இது இப்போ பேசுனதா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? இந்த C1, C2, C3 ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதுதான் ஃபைண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் சில்ட்ரன். சரிங்களா, ஹஸ்பண்டுக்கு ஒரு 13 வயசு கூடியிருக்கும், ஒய்ஃபுக்கு ஒரு 13 வயசு கூடியிருக்கும். இந்த இவங்க எப்போ பிறந்தாங்கன்னே நமக்கு தெரியாது. சரி, அப்போ இது ரெண்டே ஆட் பண்ண என்ன ஆயிடுச்சு? 26 ஆயிடுச்சு. 54 + 26 தான் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஏஜ். இப்போ அதை ஆட் பண்ணோம்னா 60, 80. சரியா, இப்போ இது 80. இப்போ எனக்கு இந்த 3 மட்டும் தேவை அப்படின்னா இந்த 80லேருந்து இந்த 80 இங்கிட்டு மைனஸில் போயிருமா? இப்போ C1, C2, C3யோட வேல்யூ என்ன ஆயிரும்? -80 அப்படின்னா 30 ஆயிருமா? டைரெக்டாக எனக்கு கிடச்சிருச்சா? இந்த 3ஓட வேல்யூ 30. 30 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு ஒரு தடவை 10 தடவை. ஆன்சர் என்னது? 10. புரிஞ்சுதா எப்படி செஞ்சோம்னு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எனக்கு எவ்வளோன்னு தெரியும். எத்தனை வருஷம்னா இவருக்கு எத்தனை வயசு கூடியிருக்கு, இவங்களுக்கு எத்தனை வயசு கூடியிருக்குன்றத ஏற்கனவே இருந்த வயசோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து இப்படி பண்ணிட்டோம். ஓகேவா, அடுத்து அவ்வளோ பார்க்கலாம். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் தேர் சைல்டு 3 years ago வாஸ் 27. என்ன சொல்லியிருக்காங்க? ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அவங்களோட சைல்டோட ஆவரேஜு 27. எப்போ? ப்ரெசண்ட்லையா? இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த லைனை நம்ம இப்படி எடுத்து எழுதியிருக்கோம். நமக்கு இப்படி எடுத்து எழுத தெரிஞ்சிச்சுனாலே போதும். ஓகேவா? அண்ட் தட் ஆஃப் ஒய்ஃப் அண்ட் த சைல்டு 5 years ago வாஸ் 20 years. சரியா, என்ன சொல்லியிருக்காங்க இதில்? அண்ட் தட் ஆஃப் ஒய்ஃபுக்கும் அண்ட் த சைல்டு 5 years ago, ஒய்ஃபும் சைல்டும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குரிய ஆவரேஜ் அண்டுன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ எதை பற்றி பேசுகிறோம்? முன்னாடி இருக்க ஆளை பற்றி பேசுகிறோம். முன்னாடி யாரை பற்றி பேசினாங்க? ஆவரேஜை பற்றி பேசினாங்க. ஒய்ஃபுக்கும் சைல்டுக்கும் ஆவரேஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி 20 தான். இது 3 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒய்ஃபையும் சைல்டை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணேன்னா 20 தான். இப்போ இவங்களோட வயசு அப்போ என்னவா இருந்திருக்கும்? ஒய்ஃபையும் சைல்டை ஆட் பண்ண வயசு 40 இருந்திருக்கும். இது என்னவா இருந்திருக்கும்? 60, அங்கிட்டு ஒரு 21, 81 இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்து த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த ஹஸ்பண்ட். சரியா, ஹஸ்பண்டோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்களேன். இந்த ஒய்ஃபும் சைல்டும் இங்கேருந்து இங்கே வரணும்னா என்ன ஆயிருக்கும்? +5 +5 ஆயிருக்குமா? ஒய்ஃப் ஒரு 5 வயசு கூடியிருக்கும், சைல்டுக்கு ஒரு 5 வயசு கூடியிருக்கும். அப்போ இது என்ன ஆயிரும்? இவங்க 2 பேரும் இங்கே வர்றப்ப இவங்க வயசு என்ன ஆயிரும்? 50 ஆயிருமா? இப்போ H + W + C = 81. இவங்களை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ இவங்க வயசு எனக்கு 50 ஆயிடுச்சு. H + 50 தான் எனக்கு 81. இப்போ H = என்னது? இங்கிட்டு மைனஸில் போச்சுன்னா 31. இந்த இடத்துல ஹச்சோட வேல்யூ 31. கொஸ்டின் என்ன கேட்டாங்க? இவர் இங்கே ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வந்தால் இவரோட வயசு என்ன? 31லேருந்து 3 ஆட் பண்ணால் தானே நான் ப்ரெசண்ட்டுக்கு வர முடியும். இப்போ 31 + 3 என்னது? 34. ப்ரெசண்ட்டில் இவரோட வயசு 34. அவ்வளோதான். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் தேர் சன் வாஸ் 41 years. சரியா, வெறும் ஆவரேஜ் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரெசண்ட்டில் சன்னோட ஆவரேஜ் ஏஜ் தான் 41. சரியா, இப்போ இதை இங்கிட்டு மல்டிபிள் பண்ணோம்னா ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, சன்னு 120, இப்போ 123. சரியா, நெக்ஸ்ட் த சன் காட் மேரிட் அண்ட் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 1 year a child was born. சரியா,
சன்னுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ சன்னுக்கு யார் இருப்பா? அவரோட ஒய்ஃப் இருப்பாங்களா? ஏற்கனவே வந்து இங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ இது SW சன்னோட ஒய்ஃபு. சரியா? இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆச்சான், மேரீட். அதுலேருந்து 1 வருஷம் கழிச்சு ஒரு பேபி வந்து பிறந்திருக்கு. A child was born. The son got married and exactly after 1 year a child was born to them. ஓகேவா? when the child becomes 6 years old, சரியா? 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாப்பா பிறந்திருக்கு. இது எப்போ 6 இயர்ஸா மாறும்? 6 வயசு எப்போ வரும்? +6 ஆட் பண்ணா இப்போ இதோட வயசு என்னது? 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. The average age of the family becomes 37. ஃபேமிலியில் இப்போ யார் யார் இருக்கா? ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, சன்னு, சன்னோட ஒய்ஃபு, சன்னோட பேபி. இவங்களோட ஆவரேஜ் ஏஜா 37 இயர்ஸா. சரியா? இப்போ இந்த இடத்துல தான் இந்த 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, சன்னு, சன்னோட ஒய்ஃபு, பேபி 1 2 3 4 5. இந்த 5 பேரோட ஆவரேஜ் தான் எனக்கு 37. அப்போ இந்த 5 பேரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 150 + 35 எவ்வளோ? 185 இருக்குமா? நெக்ஸ்ட், வாட் வாஸ் த ஏஜ் ஆஃப் த பிரைட் அட் த டைம் ஆஃப் மேரேஜ்? இங்கே யார் பிரைடு? யார் கல்யாணம் ஆச்சு? சன்னுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. சன்னோட ஒய்ஃப் தான் பிரைடு. அப்போ இந்த சன்னோட ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆச்சுல, அப்போ இவங்களோட வயசு என்ன? இந்த மேரேஜ் டயத்தில் இவங்க வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்க 3 பேரும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன ஆயிருக்கு? எல்லாருமே +7 ஆயிருக்கா? H +7, ஒய்ஃப் +7, சன்னு +7. சரியா? இவங்க 3 பேருமே இந்த இடம் இப்போ இந்த வருஷத்துக்கு வர்றதுக்கு 7 7 ஆட் ஆயிருக்கும். அப்போ இந்த வேல்யூவோட 21 ஆட் பண்ணேன்னா இங்கே எனக்கு இவங்களோட ஆட் பண்ண வேல்யூ தெரிஞ்சிருமா? அப்போ 144. யார் யாருக்கு? இந்த 3 பேரோட வேல்யூ எனக்கு 144ன்னு தெரிஞ்சிருச்சு. ப்ளஸ் ஒய்ஃபுக்கு எனக்கு என்னன்னு தெரியாது. ப்ளஸ் பேபியோட வயசு எவ்வளோ? 6. இதுதான் எனக்கு என்னது? 185. சரியா? அப்போ இது 2 ஆட் பண்ணால் 150. 150 இங்கிட்டு போயிருச்சுன்னா மைனஸில் போகுமா? 185ல் 150 மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஒய்ஃபோட ஏஜ் என்ன வந்துருச்சு? 35. இப்போ இந்த இடத்துல தான் இங்கே ஒரு இடம் இருக்குது, இது ஒரு இடம், இது பேபி பிறந்த இடம், இது கல்யாணம் ஆன இடம். சரியா? இந்த இடத்துல தான் எனக்கு ஒய்ஃபோட வயசு 35. சரியா? என்ன கேட்டாங்க? கல்யாணம் ஆனப்போ அவங்க வயசு என்னன்னு கேட்டாங்க. இப்போ இங்கேருந்து இங்கே போகணும்னா 6 மைனஸ் பண்ணணும், இங்கேருந்து இங்கே போகணும்னா 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 7 மைனஸ் பண்ணணுமா? இப்போ 28. கல்யாணம் ஆனப்போ ஒய்ஃபோட வயசு வந்து, சன்னோட ஒய்ஃபோட வயசு வந்து 28. புரிஞ்சுதா? ப்ரெசண்ட்டில் தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்த சம். 4 years ago the ratio of ages of A and B was 5:4. சரியா? அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏக்கும் பியோட வயசு எப்படி இருந்துச்சான்? 5:4 இருந்துச்சான். ஓகேவா? ஆஃப்டர் X years average of the ages of A and B will be X + 22. சரியா? அப்போ எக்ஸ் இயர்ஸுக்கு அப்புறம் ஏ அண்ட் பியோட வயசு எப்படி இருக்குமா? என்னது? ஆவரேஜ் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி வில் பி ஏ ப்ளஸ் பியை 2ஆல் டிவைட் பண்ணால் வேல்யூ என்ன வருமா? எக்ஸ் + 22 வருமா? அப்போ வெறும் ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? 2x + 44 இருக்குமா? தென் 2 years ago ஏஜ் ஆஃப் ஏ வாஸ். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ப்ரெசண்ட்டு, இதில் நான் -2 பண்ணேன்னா இந்த இடத்துல எனக்கு ஏவோட வயசு என்ன? அதுதான் கொஸ்டின். நம்ம எப்பயுமே ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுறப்ப 5x 4xன்னு எடுப்போமா? இங்கே ஏற்கனவே எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இப்போ XYன்னு எடுக்காமல் வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். பேர் ஏபின்னு வந்துருச்சு, என்ன எடுக்கிறது? LMன்னு எடுப்போமா? சரி, 5L
4Lன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 5Lோட 4 வருஷத்தை கூட்டினா நான் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவேன். இது என்னோட கொஸ்டின் 2 வருஷம், அதை விட்டுருங்க. 5Lலேருந்து 4 வருஷத்தை கூட்டினேன்னா நான் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவேன். அதுலேருந்து ஒரு எக்ஸ் வருஷத்தை கூட்டணும். ஓகேவா? அப்போ தான் நான் இந்த இடத்துக்கு வர முடியும். சரியா? 5L + 4 + எக்ஸு. சரியா? இந்த வருஷத்தை கூட்டின வேல்யூவையும் ப்ளஸ்ஸு, அதானே இங்கே எனக்கு ஏ வந்ததுக்கான வேல்யூ. ஏ இங்கேருந்து இங்கே வந்துட்டு இந்த ஏவோட வேல்யூ என்னது? இது. பியோட வேல்யூ எப்படி இருக்கும்? 4Lஐயும் ப்ளஸ் 4 + எக்ஸ் வருஷத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். அதான் இது. அதோட வேல்யூ தான் என்னது? இதுதான் இந்த ஏ, இந்த பி. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இங்கே இருக்க ஏவோட வேல்யூ இது, இங்கே இருக்க பியோட வேல்யூ இது. இவனை நான் இந்த எக்ஸ் ப்ளஸ் வருஷத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா 5Lலேருந்து நான் 4 + எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பிக்கும் 4Lலேருந்து 4 + எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஏவோட வேல்யூ இது, இந்த பியோட வேல்யூ இது. இதுதான் எனக்கு என்னதான் 44. ஓகேவா? ப்ளஸ் 44, வெறும் 44 போட்டிருக்கேன். 2x + 44. புரியுதா? ஏ அண்ட் பி ஆட் பண்ணுறதோட வேல்யூ என்னது? 2x + 44. இப்போ இதை செய்வோமா? 9L ப்ளஸ் 4 + எக்ஸையும் இங்கே ஒரு 4 + எக்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஆட் பண்ணுவோம்? நார்மல் அடிஷன். சரியா? இங்கே ஒரு 4 வருஷம், இங்கே ஒரு 4 வருஷம். அப்போ அது 8. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x = 2x + 44. இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு 2x இருக்குது, ஒரே சிம்பிளில் இருக்குது, அடித்து கொடுத்துடலாம். சரியா? இல்லையா? எப்பயும் போல் செய்யணும்னா எக்ஸை ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வாங்க, இதை ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வரலாம். இப்போ இந்த 2x இங்கிட்டு போச்சுன்னா -2x ஆயிரும். அப்போ அடி ஆயிருமா? இப்போ 9L மட்டும் இங்கே இருக்கும், +8 அங்கிட்டு போச்சுன்னா 44 - 8 ஆயிருமா? அப்போ 36 ஆயிருமா? 9L தான் 36. அப்போ L என்னவா இருக்கும்? 36/9 இருக்குமா? அப்போ ஒரு தடவை 4 தடவை எனக்கு எல்லோட வேல்யூ கிடச்சிருச்சு. சரியா? ஏ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருப்பான்னு தான் என்னோட கொஸ்டின். ஏ வந்து இப்போ இங்கே என்னவா இருக்கும்? 5 × 4, அப்போ 20 இருந்திருப்பானா? 4 வருஷத்துக்கு முன்னாடி 20 வயசு. சரியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? இதிலிருந்து 2 ஆட் ஆயிருக்கும். அப்போ 22. என்னோட ஆன்சர் என்னது? 22. ஐஷா's father age was 38 years when she was born. ஓகேவா? ஆயிஷா பிறக்கிறப்ப, சரியா, அவளோட ஆயிஷா வந்து 0, அப்போ தான் பிறக்கிறா. அப்போ இங்கே எழுதுவோம், ஃபாதரோட வயசு என்னவா? 38. சரியா? While her mother was 36 years old when her brother 4 years younger to her was born. சரியா? அவளோட தம்பி பிறக்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு 36 வயசாம். எப்போ? அவளுக்கும் அவள் தம்பிக்கும் 4 வயசு டிஃப்ரென்ஸ். அவளுக்கும் அவள் தம்பிக்கும் 4 வயசு டிஃப்ரென்ஸ்னா அவள் இப்போ பிறந்திருக்கா, அதுலேருந்து 4 வருஷம் கழிச்சு தானே அவன் தம்பி பிறந்தானா 4 வயசு டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த இடத்துல மதரோட வயசு 36. இப்போ 4 வருஷம் கழிச்சு அப்பாவோட வயசு என்னவா இருக்கும்? 42 இருக்கும். ஆயிஷாவோட வயசு என்னவா இருக்கும்? 4 இருக்குமா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் ஹர் பேரண்ட்ஸ்? அவங்க பேரண்ட்ஸோட ஏஜுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ 42லேருந்து 36 கழிச்சோம்னா என்ன வரும்? இட்டு ஒரு 4, இட்டு ஒரு 2, 6. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். ஆஃப் 6 மெம்பர் ஹேஸ் ப்ரெசன்ட் ஆவரேஜ் ஏஜ் இஸ் 35. ப்ரெசண்ட்டில் ஒரு ஃபேமிலியில் 6 பேர் இருக்காங்க. சரியா? அவங்களோட ஆவரேஜ் தான் எனக்கு 35ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டோட்டல் வேல்யூ என்னவா இருக்கும்? இதை 6ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? 180 210. சரியா? அப்போ டோட்டல் வேல்யூ என்னது? எனக்கு 210. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த யங்கஸ்ட் மெம்பர் இன் த ஃபேமிலி இஸ் 15 இயர்ஸ். சரியா? ப்ரெசண்ட்டில் தான் பேசியிருக்கோம். இப்போ இந்த 6 பேர் கொண்ட ஃபேமிலியில் ஒரு யங்கஸ்ட் இருக்கான், அவனோட வயசு 15. If no death occurred in the family since the birth of the youngest, then what was the average age of the family at the time of birth of the youngest member? சரிங்களா? இந்த அதே 6 பேர் இருக்காங்க பாருங்க. 1 2 3
4 5. இந்த யங்கஸ்ட்டுக்கு இப்போ வயசு 15. அப்போ அவன் பிறந்தப்ப வயசு 0 இருந்திருக்குமா? இப்போ இப்போ இவங்க எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வர்ற வேல்யூ 210 தான். அப்போ இவன் பிறந்தப்ப சரியா இவங்களோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவன் 0 இருந்தப்ப இந்த மிச்சம் 5 பேரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேருந்து நான் இங்கே மறுபடியும் பின்னாடி ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா இவனுக்கு ஒரு 15 வயசு கூடி இருக்கு, இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 15 வயசு கூடி இருக்கு. இதெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டு இதுலேருந்து நான் மைனஸ் பண்ணிடலாமா? இப்போ பாருங்களேன், இந்த 15 வயசு யாருக்குரியது? இவனுக்குரிய வயசு. சரியா? ஃபஸ்ட்டு இதுலேருந்து இவங்களை இந்த 15 வயசை எடுத்துருவோம். எடுத்தோம்னா என்ன வரும்? 210லேருந்து ஒரு 15 போச்சுன்னா 195 ஆயிரும். இது யாரு? இந்த மிச்சம் இருக்க 5 பேரோட இப்போ இருக்க வயசு. இப்போ இந்த 5 பேரோட 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வயசை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் நான் 15 வயசை மைனஸ் பண்ணணும். இவனுக்கு ஒரு 15 வயசை மைனஸ் பண்ணுங்க. அப்போ எத்தனை 15 மைனஸ் பண்ண போகிறேன்? 5 15 மைனஸ் பண்ண போகிறேன். 5 15னா 75 மைனஸ் பண்ண போகிறேன். இப்போ இருக்க வயசுலேருந்து 75 மைனஸ் பண்ணனா எனக்கு அப்போ இவன் பிறந்தப்ப அவங்களோட டோட்டல் வயசு என்னன்னு தெரிஞ்சிருமா? இப்போது 120. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 120. இது யாருக்குரியது? ஃபேமிலி ஆஃப் 5. 6 இருந்தாங்க. இவன் இந்த ஒருத்தனை விட்டுட்டோம், பிறந்தப்ப அவனுக்கு 0. அப்போ 5 பேரோட டோட்டல் தான் எனக்கு 120. அப்போ அவங்க ஆவரேஜ் என்னவா இருந்திருக்கும்? 120 5ஆல் டிவைட் பண்ண டோட்டல் பை நம்பர் ஆஃப் பீப்புள் தான் ஆவரேஜ். அப்போ ஒரு தடவை 24 தடவை இவன் பிறந்தப்ப இவங்களோட ஆவரேஜ் 24. Ram was born. His father was 32 years older than his brother. சரியா? ராமு 0 பிறக்கிறான் அப்படின்னா 0. அப்போ ராம் 0ங்கிற டைம் லைனில் அவனோட ஃபாதரு பிரதரை விட 32 வயசு கூட இருந்தாராம். புரியுதா? பிரதரோட வயசு எனக்கு என்னன்னு தெரியல, கொஸ்டின் மார்க்குன்னு கூட வச்சுக்கலாம். இவனை விட 32 வயசு கூட இருக்காரு. அதானே கொடுத்துருக்காங்க. when Ram was born his father was 32 years older than his brother and his mother was 25 years older than his sister. இந்த டைம் லைன்ல உங்க மதரு சிஸ்டரை விட 25 வயசு கூட இருந்திருக்காங்க. அப்போ சிஸ்டரை நான் அப்படியே எஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு? இது பி, இது பி + 32. சிஸ்டரை விட 25 கூட இருந்திருக்காங்க, 25 வயசு கூட, அதான் ஓல்டர். இஃப் ராம்ஸ் பிரதர் இஸ் 6 years older than ராம். சரியா? ராமோட பிரதரு 6 வயசு பெரியவன். புரியுதா? ராம் இருக்கான்ல, ராமோட பிரதர் 6 வயசு பெரியவன். என்னைய விட எங்கள் அண்ணன் 6 வயசு பெரியவன் அப்படின்னா எனக்கு 10 வயசு. அப்போ எங்கள் அண்ணனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? என் வயசையும் கூட்டின வயசையும் போட்டோம்னா அதுதானே இருக்கும். நெக்ஸ்ட், ராம் அண்ட் ஹிஸ் மதர் இஸ் 3 years younger than his father. சரியா? மதர் இருக்காங்களா, அவங்க அப்பாவை விட 3 வயசு கம்மியா. இப்போ அவங்க அப்பா 30 வயசா இருந்தாங்கன்னா அவங்க அம்மாவோட வயசு என்னவா? 27 வயசு. அதுதான் இப்போ இப்படி எழுதியிருக்கோம். புரியுதா? ஹவு ஓல்டு வாஸ் ராம்ஸ் சிஸ்டர் வென் ராம் வாஸ் born? ராம் பிறந்தப்ப, ராம் 0வா இருந்தப்ப சிஸ்டருக்கு வயசு என்ன? இதுதான் கொஸ்டின். நம்மகிட்ட இருந்துச்சா? இப்போ நல்லா பாருங்களேன். ஃபாதரை விட அம்மா 3 வயசு கம்மி. சரியா? இப்போ பிரதர் பிறந்தப்ப அம்மா என்னவா இருந்திருப்பாங்க? இது பிரதர் பிறந்தப்ப ஃபாதரோட வயசு. அப்போ அம்மாவோட வயசு என்னவா இருக்கும்? 3 வயசு கம்மி. அப்போ எம் + 2 3 29 இருந்திருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சிஸ்டர் பிறந்தப்ப அம்மாவோட வயசு S + 25 இருந்துச்சு. அப்போ அப்பாவோட வயசு என்னவா இருக்கும்? 3 கூடையா இருந்திருக்குமா? இவரை விட இவங்க 3 கம்மினா இவங்கள விட இவர் என்னவா இருப்பார்? 3 கூடையா இருப்பார். அப்போ ஃபாதரோடது என்னவா இருந்திருக்கும்? இது பிரதர். சரியா? இது அம்மா வயசு. இப்போ ஃபாதரோட வயசு எழுதுறேன். சிஸ்டரை விட 28 அதிகமாக இருந்திருப்பாரா? ராமை விட அவங்க அண்ணன் 6 வயசு மூத்தவன். சரி, அப்போ ராம் பிறந்தப்ப அவங்க அண்ணனோட வயசு என்னவா இருந்திருக்கும்? 6 இருந்திருக்குமா? அப்போ இந்த பியோட வேல்யூ தானே 6. இப்போ ராம் பிறந்தப்ப அவங்க அப்பாவோட வயசு எவ்வளோ?
38. ராம் பிறந்தப்போ அவங்க அம்மாவோட வயசு என்னது? இதோட 6 ஆட் பண்ணோம்னா 35. சரியா? இது புரியுதா? நெக்ஸ்ட் தாங்க, அவனோட மதரு அவங்க சிஸ்டரோட 25 வயசு பெரியவங்களாம். இதா இருக்காங்க மதரு. அவங்க என்ன இருந்திருப்பாங்க? சிஸ்டரை விட 25 வயசு பெரியவங்க அப்படின்னா அப்போ சிஸ்டரோட வயசு என்னது? எங்கள் அம்மாவுக்கு வயசு 35, அவங்க என்னையோட 25 வயசு பெரியவங்கன்னா அப்போ என்னோட வயசு, சிஸ்டரோட வயசு 10 இருந்திருக்குமா? புரியுதா இது எப்படி போட்டோம்னு? கேட்டது என்னது? ராம் 0வா இருந்தப்போ தான் இந்த கதை என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நான் இதை மறுபடியும் நீட்டாக எழுதி காட்டுறேன். ராம் பிறந்தப்ப, சரியா? ராம் பிறந்தப்ப அவனோட அப்பா அவங்க அண்ணனை விட 32 வயசு அதிகமாக இருந்தார். சரியா? இது ஒரு அடுத்து வர்றது நார்மல் ஸ்டேட்மெண்ட். அவங்க அம்மா அவங்க அக்காவோட 25 வயசு பெரியவங்க. இது ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட். இது எந்த டைம் லைனில் வரும்? எல்லா டைம் லைன்லையுமே இதுதான். எல்லா டைம் லைன்லையுமே அவங்க அம்மா தான் அவங்க அக்காவோட கரெக்டாக இந்த 25 வயசு தான் கூட இருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ராமோட பிரதர் இருக்கான்ல, அவன் ராமோட 6 வயசு பெரியவன். இதுவும் எந்த டைம் லைன்? எல்லா டைம் லைன்லையுமே. இப்போ எனக்கு 6 வருஷத்துக்கு பெரியவனா, அடுத்த வருஷமும் 6 வருஷத்துக்கு பெரியவனா தான் இருப்பான். நெக்ஸ்ட் அவங்க அம்மா அவங்க ஃபாதரோட 3 வயசு கம்மி. சரியா? அப்போ மதர் ஃபாதரோட 3 வயசு கம்மி. சரியா? இப்போ ஃபாதர் என்னவா இருப்பார்? மதரோட 3 வயசு அதிகமாக இருப்பார். ஓகேவா? ஹவ் ஓல்டு வாஸ் ராம் சிஸ்டர் வென் ராம் பிறந்தப்ப அவன் சிஸ்டரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எனக்கு இங்கே இதுதான் தெரியும். ராமோட இவன் 6 வயசு பெரியவன் அப்படின்னா, சரியா? அப்போ ராம் 0வா இருக்கப்ப அவனோட அண்ணனுக்கு 6 வயசாக இருக்கும். ராம் 0வா இருக்கப்ப அவனோட அண்ணனுக்கு 6 வயசாக இருக்கும். அப்போ அவங்க அப்பாவுக்கு வயசு என்னவா இருக்கும்? 38 இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் மதர் சிஸ்டரை வச்சு தான் எனக்கு க்ளூ இருக்கு. அப்பாவோட வயசு 38ன்னு தெரியும். மதரோட வயசு கண்டுபிடிக்கணும்னா அதுலேருந்து நான் 3 மைனஸ் பண்ணிடுவேனா? இங்கே மதரோட வயசு கண்டுபிடிக்கணுமா? 38 மைனஸ் 3 35. சரியா? இப்போ என்ன கேட்டாங்க? சிஸ்டரோட வயசு தான் கேட்டாங்க. இதுலேருந்து நான் 25 மைனஸ் பண்ணால் எனக்கு சிஸ்டரோட வயசு கிடச்சிருமா? அப்போ மதரோட வயசு 35, சிஸ்டரோட வயசு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ் இங்கிட்டு வச்சுட்டு இது இங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு 10. ராம் பிறந்தப்ப அவங்க சிஸ்டரோட வயசு 10. இவ்வளோதான் கதை. ஃபாதர் வாஸ் 30 years of age when my sister was born. சரியா? இது நல்லா பாருங்க. சிஸ்டரு 0வா இருக்கப்ப ஃபாதரு 30 வயசுல இருந்திருக்காரு. மை மதர் வாஸ் 38 years of age when I was born. நான் 0வா இருந்தப்ப மதரு 38ல இருந்திருக்காங்க. மை சிஸ்டர் வாஸ் 6 years of age when my brother was born. சரியா? பிரதரு 0வா இருந்தப்ப சிஸ்டரு 6ஆ இருந்திருக்காங்க. was born who is, அப்போ ஹூன்னு கேட்டாங்கன்னா பிரதரை பற்றி பேசுகிறாங்களா சிஸ்டரை பற்றி பேசுகிறாங்க? பிரதரை பற்றி. சரியா? ஹூ பக்கத்தில் யார் இருக்கா? பிரதர். அப்போ அந்த பிரதர் ஹூ இஸ் 3 years elder to me. சரியா? அப்போ நான் 0வா இருந்தப்ப இதே இடம் தான். நான் 0வா இருந்தப்ப பிரதருக்கு 3 வயசு. ஓகேவா? அடுத்து வாட் வாஸ் த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் மை மதர் டூரிங் த பர்த் ஆஃப் மை பிரதர். சரியா? பிரதர் 0வா இருந்தப்ப ஃபாதர் என்ன, மதர் என்ன? இதுதான் கொஸ்டின். சம். சரியா? பிரதர்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்னல இருந்து வாங்க. சரியா? நான் பிறந்தப்ப அம்மாவோட வயசு 38, எங்கள் அண்ணனோட வயசு 3. சரியா? அப்போ எங்கள் அண்ணன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கான்? 3 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கான். சரியா? அண்ணன் பிறந்தப்ப அம்மாவோட வயசு என்னவா இருந்திருக்கும்? 35 இருந்திருக்கும். எங்கள் அண்ணன் அப்போ என்னவாயிட்டான்? 0 ஆயிட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிட்டோமா? பிரதர் பிறந்தப்ப அம்மாவோட வயசு 35. ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபாதருக்கு இங்கே சிஸ்டர் பிறந்தப்பன்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்களேன். பிரதர் 0வா இருந்தப்ப சிஸ்டரோட வயசு 6. இவங்க 0வா இருந்தப்ப அக்காவுக்கு 6 வயசு. அக்கா பிறந்தப்ப
அப்பாவுக்கு 30 வயசு. அப்போ இங்கேருந்து 6 மைனஸ் பண்ணோம்னா இவ 0 ஆயிரும். அதான் அக்கா பிறந்தது. அப்போ அப்பாவோட வயசு என்னவா இருந்திருக்கும்? 30ன்னு கொடுத்துருக்காங்களா? புரியுதா? இப்போ நான் பிரதர் பிறந்தப்ப அக்கா வயசு 6, அக்கா பிறந்தப்ப அப்பாவோட வயசு 30. இப்போ இதுலேருந்து 6 மைனஸ் பண்ணப்போ தான் எனக்கு எங்கள் அப்பா வயசு 30. இப்போ இவரோட வயசுலேருந்து நான் 6 வருஷத்தை ஆட் பண்ணேன்னா நான் பிறந்த வருஷத்துக்கு அவர் வந்துடுவாரா? அப்போ ஃபாதரோட வயசு 36. புரிஞ்சுதா இங்கே என்ன பண்ணோன்னு? என்ன கேட்டாங்க? சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர் டூரிங் த பர்த் ஆஃப் மை பிரதர். அண்ணன் பிறந்தப்ப அம்மா வயசையும் அப்பா வயசையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 35 36 ஆட் பண்ணால் 71. அவ்வளோதான். ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் மஹீர் டு த ஏஜ் ஆஃப் மனிஷா ஆஃப்டர் 3 இயர்ஸ் இஸ் 3:4. அப்போ ரேஷியோனா 2 பேரை பற்றி பேசியிருக்காங்க. யார் யார்? ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் மஹீரையும் மனிஷாஸ் ஏஜ் ஆஃப்டர் 3 இயர்ஸும். சரியா? 2 பேரோட ரேஷியோ பற்றி பேசியிருக்காங்க. மஹீரோட ப்ரெசன்ட் ஏஜும் மனிஷாவோட ப்ரெசண்ட்லேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறமும் எவ்வளவா? 3:4. அண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் மஹீர் அண்ட் மனிஷா, இவங்க 2 பேரோட ப்ரெசன்ட் ஏஜுக்கும் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? ஏஜ் ஆஃப் மனோஜ் ஆஃப்டர் 3 இயர்ஸ். இதானே இவங்க 2 பேரோட வயசு. இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் கொடுத்தது என்னது? மஹீரோட ப்ரெசன்ட் ஏஜையும் மனிஷாவோட ப்ரெசன்ட் ஏஜையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி வர்ற வேல்யூ, அதான் ஆவரேஜ். எதுக்கு ஈக்குவலாம்? மனோஜோட 3 இயர்ஸுக்கு அப்புறத்துக்கு ஈக்குவலாம். ஓகேவா? எனக்கு இதுக்கு வேல்யூ தெரியுமா? 3x. எனக்கு இதுக்கு வேல்யூ தெரியுமா? 4x 3x. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி தானே எனக்கு ப்ரெசன்ட். அப்போ இதுலேருந்து 3 மைனஸ் பண்ணுறேன். 4x மைனஸ் 3 divided by 2 equal to மனோஜ் plus 3. ஓகேவா? நெக்ஸ்ட், if மகீர் is 1.5 years elder than மனோஜ். சரியா? மனோஜோட மஹீர் மனோஜ் தேன் யார் பக்கத்தில் இருக்கோ அவங்க பக்கத்தில் தான் வேல்யூ போடணும்னு சொன்னேன். இஃப் மஹீர் இஸ் 1.5 years elder than மனோஜ். இப்போ மஹீர் மனோஜ் வயசோட 1.5 அதிகமாக இருக்கான். அப்போ மனோஜ் கிட்ட தான் 1.5 போடுறோம். தென் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் மனிஷா. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2 விஷயம். யார் யாருக்கு? மனிஷா பிஃபோர் 3 இயர்ஸ். சரியா? மனிஷா ப்ரெசன்ட் மைனஸ் 3க்கும் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் மஹீரோட ப்ரெசன்ட் ஏஜுக்கும். சரி, இந்த இருக்குல்ல மஹீரோட ப்ரெசன்ட் ஏஜ். ஓகேவா? அது என்னது? 3x. மனிஷாவோட ப்ரெசன்ட் ஏஜ் எப்படி போட்டோம்? மனிஷாவோட ப்ரெசன்ட்லேருந்து 3 கூட்டினா எனக்கு 4x வருது. அப்போ 4xலேருந்து 3 மைனஸ் பண்ணால் மனிஷாவோட ப்ரெசன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 4xலேருந்து 3 மைனஸ் பண்ணோம். இவங்க என்ன சொல்கிறாங்க? மனிஷாவோட ப்ரெசன்ட்லேருந்து இன்னொரு 3 மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் ப்ரெசண்ட்டு. இதுலேருந்து நான் இன்னொரு 3 மைனஸ் பண்ணுறேன். அப்போ 4x மைனஸ் 6க்கும் 3xக்கும் உள்ளக்க இருக்க வேல்யூ கேட்டிருக்காங்க. 4x மைனஸ் 6 மைனஸ் 3xக்கு என்ன வேல்யூ வரும் கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின்னு. நம்மகிட்ட என்னென்ன இருக்குது? நமக்கு இது தெரியும். இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மஹீரை விட மனோஜ் எல்லா வருஷமும் இந்த 1.5 தான் அதிகமாக இருக்க போகிறான். சரியா? அப்போ மஹீரோட ப்ரெசன்ட் ஏஜ் 3x இருந்துச்சுன்னா மனோஜோட ஏஜ் என்னவா இருக்கும்? 3x ப்ளஸ்ஸு 1.5 இருக்குமா? இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? மனோஜோட வயசில் 3x ப்ளஸ் 4x மைனஸ் 3/2 ஈக்குவல் டு மனோஜ் போட வேண்டிய இடத்துல நான் இது போடுறேன். 1.5 ப்ளஸ் 3x ப்ளஸ் இங்கே ஏற்கனவே இருக்க 3.
சரியா? இப்போ எக்ஸெல்லாம் ஒரு சைடு, வேல்யூலாம் ஒரு சைடு கொண்டு போகிறோம். இது டிவைடில் இருக்குது. அப்போ இங்கிட்டு போச்சுன்னா மல்டிபிளில் போகும். 3x plus 4x minus 3 equal to 2 into 1.5 என்னது 3. 2 into 3x plus 6x 2 into 3 plus 6. சரியா? இங்கிட்டு ஏற்கனவே ஒரு 7x இருக்குது. இது ரெண்டே ஆட் பண்ணால் 7x. இந்த 6x இங்கிட்டு வந்துருச்சுன்னா 7லேருந்து 6 போச்சுன்னா வெறும் x ஆயிரும். இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 இருக்குது. இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 6 இருக்குது. இது ரெண்டே ஆட் பண்ணால் 9. -3 அங்கிட்டு வந்துச்சுன்னா +3 ஆகுமா? அப்போ 12. எக்ஸோட வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரியா? எக்ஸோட வேல்யூ 12. 4 12 சார் 48 -6 -3 into 12 என்னது? 36 ஈக்குவல் டு தானே எனக்கு என்னது அந்த டிஃப்ரென்ஸ்க்கான வேல்யூ 48 -6 -36 ஆட் பண்ணோம்னா -44 ஈக்குவல் டு அதான் என்னோட கொஸ்டின் மார்க். அப்போ கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ என்னது? 4. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பிஓ எக்ஸாமில் கேட்பாங்க. இது எப்படி கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு பாருங்களேன். இன் எ ஃபேமிலி எ கப்புள் ஹேஸ் சன் அண்ட் டாட்டர். சரியா? ஒரு ஃபேமிலியில் கப்புள்னா யார்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லலாம். அவங்களுக்கு பிள்ளை இருக்குது. அப்போ ஃபாதர் மதரு, அவங்களுக்கு சன்னும் டாட்டரும் இருக்காங்களாம். The age of the father is 3 times that of his daughter. சரியா? ஃபாதரோட வயசு டாட்டரோட வயசை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம். ஃபஸ்ட் இது. நெக்ஸ்ட் அண்ட் ஏஜ் ஆஃப் த சன் இஸ் half of his mother. சரியா? சன்னோட வயசு மதரோட வயசில் பாதி. அப்போ மதர் டிவைடட் பை 2. The wife is 9 years younger to her husband. இதில் யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு? ஃபாதர் மதர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ என்னது? மதரு ஃபாதரை விட 9 கம்மியாக இருக்காங்களாம். மதரு ஃபாதரு தேன் யார்கிட்ட இருக்கு? எங்கே காணோம்? 9 years younger to her husband. 2 தேன்னாலும் ஒன்று தான். சரியா? இப்போ ஃபாதரோட வயசில் 9 மைனஸ் பண்ண போகிறோம். ஏன் 2 யார்கிட்ட வந்துச்சு? ஹஸ்பண்டு கிட்ட வந்துச்சு. இதை எழுதி வச்சுக்கோங்க. தேன்னாலும் 2நாலும் அது பக்கத்தில் யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் வேல்யூவை போட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அண்ட் த பிரதர் இஸ் 7 years ஓல்டர் தேன் ஹிஸ் சிஸ்டர். இப்போ பிரதரு சிஸ்டரு. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு சிஸ்டர் பக்கத்தில் 7. பிரதர் சிஸ்டர்னா இங்கே யார்? இவன் தான் பிரதரு, இவங்க தான் சிஸ்டர். சன்னு டாட்டர். இப்போ சன்னு டாட்டரை விட 7 அதிகம். இது எழுதி வச்சுக்கோங்க. ஓல்டர் அப்படின்னா ப்ளஸ் போடுவோம். யங்கர் அப்படின்னா மைனஸ் போடுவோம். தேனு 2 யார் பக்கத்தில் இருக்கோ அவங்க பக்கத்தில் தான் இதை போட்டு வேல்யூ போடுவோம். சரியா? நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் மதர்? சிம்பிள். மதரோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இங்கே நல்லா பாருங்களேன். இதுதான் தனியாக இருக்குது ஃபாதர் மதர்ன்றது. சரியா? இங்கே சன்னு டாட்டரை பற்றி பேசியிருக்காங்க, இங்கே சன்னு மதரை பற்றி பேசியிருக்காங்க, இங்கே ஃபாதர் டாட்டரை பற்றி பேசியிருக்காங்க. நான் மதரோட வேல்யூவும் ஃபாதரோட வேல்யூவும் நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எதுக்கு அப்படின்னா ஒன்று மதரோடது கண்டுபிடிக்கணும், இல்லை ஃபாதரோடது கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஃபாதரோடதை கண்டுபிடிச்சேன்னா அதுலேருந்து 9 மைனஸ் பண்ணி மதர் கொண்டு வந்துடுவேனா? இப்போ பாருங்களேன். மதர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சன்னா. இப்போ சன்னு போட வேண்டிய இடத்துல 2 இன்ட்டு டி ப்ளஸ் 7. இப்போ இது என்ன ஆகும்? 2d ப்ளஸ் 14 ஆயிரும். இது யாருக்கான வேல்யூ? மதருக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபாதர் போட வேண்டிய இடத்துல டி இன்ட்டு 3. அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் ஃபுல்லாகவே டாட்டருக்கு கொண்டு வந்துட்டேன்னா மதர் போட வேண்டிய இடத்துல இதை போட்டுருவோம். 2d ப்ளஸ் 14 ஈக்குவல் டு ஃபாதர் போட வேண்டிய இடத்துல d இன்ட்டு 3 மைனஸ் 9. இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே எழுதுகிறேன். சரியா? இப்போ இது என்ன ஆயிரும்? 3d மைனஸ் 9 2d ப்ளஸ் 14 ஆயிருமா? இந்த 2d இங்கிட்டு வந்துச்சுன்னா 3dலேருந்து 2d போச்சுன்னா வெறும் d. மைனஸ் 9 அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 9 ஆயிரும். அப்போ 14 ப்ளஸ் 9 எவ்வளோ? 23.
டாட்டரோட வயசு 23. சரியா? நான் போய் இங்கே போட்டேன் எனக்கு அப்பாவோட வயசு கிடச்சிரும். அதுலேருந்து 9 மைனஸ் பண்ணால் அம்மாவோட வயசு கிடச்சிரும். டி வந்து 23. இப்போ ஃபாதரோட வயசு என்னது 69. இந்த 69லேருந்து 9 மைனஸ் பண்ணால் மதரா? அதானே எனக்கு மதரு. அப்போ மதரோட வேல்யூ என்ன 60. அவ்வளோதான். த ஏஜஸ் ஆஃப், சரியா? நல்லா பாருங்க. ஏ அண்ட் சி ஆர் ஆடட் டு ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் பி. ஏவையும் சியையும் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் பியோட ஏஜை 2 டைம்ஸாக ஆட் பண்ணுறோம். அப்போ டோட்டல் பிகம்ஸ் 118. இந்த சம் வந்து 3 ஈக்குவேஷன் சம். இந்த மாடல் வந்து புதுசாக பார்க்கலாம். ஏ ப்ளஸ் சி இதோட 2பியை ஆட் பண்ணோம் அப்படின்னா 118. அதான் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் பி. நெக்ஸ்ட், இஃப் த ஏஜஸ் ஆஃப் பி அண்ட் சி ஆர் ஆடட் டு த்ரைஸ் த ஏஜ் ஆஃப் ஏ. இது எழுதுங்க. பியையும் சியையும் 3a கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் பிகம்ஸ் 34 ஆயிடுதான். நெக்ஸ்ட், இஃப் த ஏஜ் ஆஃப் ஏ இஸ் ஆடட் டு, ஏவை ஆட் பண்ணுறோம், த்ரைஸ் த ஏஜ் ஆஃப் பி. அப்போ ஏ ப்ளஸ் 3b அண்ட் த்ரைஸ் த ஏஜ் ஆஃப் சி, ஏ ப்ளஸ் 3b ப்ளஸ் 3c. சரியா? த டோட்டல் பிகம்ஸ் 54. ஏ ப்ளஸ் 3b ப்ளஸ் 3c ஈக்குவல் டு 54. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஏ? ஏவோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு பார்த்தோம். 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு கிடச்சிருமா? ஏன்னா அதில் 2 வேரியபிள் இருக்கும், எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி. இப்போ 3 வேரியபிள் இருக்குது, ஏபிசி. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி 1 2 இதுக்கு வர்ற ஆன்சர் தான் எனக்கு 3rd ஈக்குவேஷனாக வரும். அதை இந்த ஈக்குவேஷனோட சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? இதை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ஏபிசின்னு எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் 2b ப்ளஸ் c is equal to 118. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 3a ப்ளஸ் b ப்ளஸ் c is equal to 34. இது எப்படி எழுதியிருக்கேன்னு தெரியுதா? இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? c ஃபுல்லாக அடி ஆயிரும். அப்போ -2a ப்ளஸ் b is equal to, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 84. இது ஒரு ஈக்குவேஷனா? இதை 3rd ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து ஏதாவது 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். இதை தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, இதை 3rdன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த 2 ஈக்குவேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் இதையும் சால்வ் பண்ணுறேன். 3a ப்ளஸ் b ப்ளஸ் c is equal to 34. அப்போ a ப்ளஸ் 3b ப்ளஸ் 3c is equal to 54. இப்போ எனக்கு இதில் அடித்து கொடுக்குற மாதிரி எதுவுமே வரல. இங்கே cc இருந்துச்சு, அடித்து கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே மேலே எழுதுறேன். 3a ப்ளஸ் 3 × 3b 9b ப்ளஸ் 3 × 3c 9c ஈக்குவல் டு 54. இது பண்ணோம்னா 162. சரியா? இப்போ இதுக்கு சிம்பிள்லாம் மாற்றலாம். மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. சரிங்களா? இங்கே கீழே எழுதுறேன். இதை அடிச்சிடும். 9bலேருந்து b போச்சுன்னா 8b ப்ளஸ்ஸு 9cலேருந்து c போச்சுன்னா 8c ஈக்குவல் டு 128. இப்போ 2 8 இருக்கு. நான் 8 காமனாக வெளியில் எடுத்துட்டா b ப்ளஸ் c is equal to 128. இந்த 8 இங்கிட்டு வந்துருச்சுன்னா வெறும் b ப்ளஸ் c வந்து 128/8ன்னு வரும். 8 டேபிளால் ஒரு தடவை 6 தடவை b ப்ளஸ் c நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 16. இதை போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இங்கே தான் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும், எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இங்கே b ப்ளஸ் c ப்ளஸ் 3a is equal to 34 இருக்கு. அப்போ இதில் பண்ணுவோம். வெறும் b ப்ளஸ் c இருக்குல்ல. இப்போ இந்த b ப்ளஸ் c போட வேண்டிய இடத்துல 16 போடுறோம். சரியா? ஏன்னா நமக்கு இங்கே 16 ஆன்சர் வந்துச்சா? இப்போ 16 ப்ளஸ் 3a is equal to 34. 3a is equal to, இது இங்கிட்டு மைனஸில் வந்துடும். அப்போ 16லேருந்து 34 போச்சுன்னா என்ன வரும்? 18. அப்போ a is equal to 9. அவ்வளோதான். நம்மகிட்ட கேட்டது என்னது? வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஏ? ஏஜ் ஆஃப் ஏ வந்து 9.